நண்பர்களே, திரு விஜய் அவர்கள் தேசிய அரசியலுக்கு போவார், பிரதமராகி விடுவார் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க. முக்கியமாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அப்புறம் விஜய் தமிழன் பார்த்திபன், இவங்கெல்லாம் பேசுறாங்க. இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, தாவேகாக்காரங்க இன்னும் ரசிகர் மனநிலையில் இருக்கிறாங்க. ஜோதிமணி எம்பி அவங்க சொல்றாங்க, மாணிக்கம் தாக்கூர் எம்பி தான், ஜோதிமணி எம்பி என்ன சொல்றாங்க, ராகுல் தானுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் நேஷனல் மெட்டீரியலோ, தேசிய அளவுக்கு செல்கின்ற ஒரு தலைவரோ, அந்த அளவுக்கான ஒரு பெரிய அளவுக்கான செல்வாக்கு மிக்கவரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகுது இல்ல, அது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கட்சிக்காரங்க உற்சாகம் ஆகி சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கிற உண்மைதான். ஆனா எதுக்காக கூட்டணி கட்சிகளும் இல்லைன்னு சொல்லி சொல்லணும்? இப்ப யார் ராகுல் இல்லைன்னு சொன்னா? இப்ப வேணா விஜய் அறிவிச்சுக்கிட்டாரா? ஆனா இது மிகப்பெரிய அளவுக்கான செல்வாக்க தமிழ்நாட்டில் கொடுக்குதுங்க. அந்த பிராண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. 2014 தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல், நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடக்கும்போது செல்வி ஜெயலலிதா அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக சார்பாக வேட்பாளரை நிறுத்தினார். 37 இடங்கள் ஜெயிச்சார். தமிழ்நாட்டில் 39 37. அப்ப என்ன கோஷம் வச்சாரு தெரியுமா? லேடியா மோடியான்னு வச்சாங்க. இது பயங்கரமா கிளிக் ஆகி போச்சுங்க. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் இல்ல டேடி தான் அப்படின்னாரு. படுதோல்வி அடைஞ்சது திமுக, தனியா நின்னாங்க, காங்கிரஸ் கூட்டணி இல்லாம. இதுல என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு தேசிய அளவில் புகழ் கிடைத்து விட்டது, அது மறுக்க முடியாது உண்மை. சமீபத்துல தேசிய அளவில் மிக புகழ்பெற்ற தலைவர்களில் ஒருவராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார். கொஞ்சம் பின்னால போனோம்னா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு, 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதுல இவ்வளவு சீக்கிரமா ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியா அப்படின்னு தேசமே வியந்து பார்த்தது. இளைஞர்கள் கட்சி, இதுல ஜென்சி உடைய கட்சி, நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாம் குழந்தைகள் சொல்லி ஓட்டு போட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு சொல்லாடலை நெரட்டிவை வளர்த்தாங்க. குழந்தைங்க சொல்லிதான் பெரியவங்க ஓட்டு போட்டுருவாங்க, ஆனா இளைஞர்களுடைய தாக்கம் மிக மிக அதிக அளவுக்கு இருந்தது. இளைஞர்களுடைய வழியில் பெரியவர்கள் வந்தார்கள். அதுதான் திரு விஜய் அவர்கள் 108 இடங்கள் வென்றார். கொஞ்சம் புஷ் பண்ணி இருந்தார்னா, கடந்த ஆட்சியாளர்கள் நியாயப்படி நடந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட கிட்டத்தட்ட 140 சீட்டு வந்திருக்குங்க. அந்த அளவுக்கான ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் தலைவராக அவர் பரிணமித்து கொண்டு வந்தார். அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்காம இருந்ததுன்னா 140 நிச்சயம். இப்போ ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட 150 சீட்டு ஜெயிப்பாருங்க. அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஜெயிச்ச உடனே மிகப்பெரிய அளவுக்கான செல்வாக்கு மிக்க தலைவரானார். உலகம் முழுக்க இளைஞர்கள் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பல நாடுகள் எடுத்துக்கலாம், நம்ம பக்கத்து நாடுகள் எடுத்துக்கங்க, ரொம்ப பக்கத்திலேயே ஸ்ரீலங்கால என்னாச்சு, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் முன்னால யாரு கிளர்ச்சி செஞ்சாங்க, யாரு ராஜபக்சேய துரத்தி அடிச்சாங்க? இளைஞர்களுடைய எழுச்சிங்க. பொருளாதார சீரழிவு ஏற்பட்டது, ஆனா இளைஞர்கள் அதற்கு எதிராக கிளர்ந்து வந்தார்கள். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளைஞரை தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு இலங்கையில. பக்கத்து நாள் எடுத்துக்கங்க, பங்களாதேஷ் என்ன நடந்தது? அப்ப யாரு கிளர்ந்து எழுந்தாங்க? இளைஞர்கள். நேபாளத்துல அங்கு இளைஞர் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அங்கும் இளைஞர்கள் தான் கிளர்ந்து எழுந்தாங்க. ஜென்சி இளைஞர்களுடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த பொறுமையின்மை, அந்த பொறுக்க முடியாத தன்மை, அநியாயத்தை கண்டு கிளர்ந்து எழுவது, ஊழலை கண்டு எதிர்த்து எழுவது, இதெல்லாம் இளைஞர்கள்கிட்ட உருவாயிருச்சு. சோசியல் மீடியா முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்குங்க. இந்தியால அது அமைதியா நடக்குது, அது தமிழ்நாட்டில் நடக்குது. கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு பிறகு வந்த பல ஆட்சிகள், காங்கிரஸும் ஒரு 47 67, கிட்டத்தட்ட 50 68 ஒரு 17 ஆண்டுகள், அதுக்கப்புறம் திராவிட கட்சி ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு. இதை பொறுக்காத இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்து காட்டிய வழிதான் தாவேகா அரசு ஆட்சி அமைத்தது. இதை பார்த்து உருவானதாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்தியால இளைஞர்கள் சேர்ந்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கான இன்ஸ்பிரேஷனா இருந்தது திரு விஜய் அவர்கள். காக்கூர் ஜனதா பார்ட்டி இங்க வடநாட்டுல இன்னைக்கு கொடுக்கிற அதிரடியை பார்த்தோம் அப்படின்னா, மோடியே ஆடி போயிட்டாருங்க. மோடி இரும்பு மனிதன்னு சொன்னார், அவர் என்ன பேசுறாரு? ஜென்சி பத்தி பேசுறாரு, கூட்டமா. அமித்ஷா அதான் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல அமித்ஷா இப்ப சமீபத்துல, தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு. மற்ற முதலமைச்சர்கிட்ட எப்படி அவர் பிஹேவ் பண்ணாரு, திரு விஜய் கிட்ட எப்படி பண்ணாரு, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்றது அதெல்லாம் இல்ல,
அந்த உடலுடைய மொழி இருக்குல்ல, திரு விஜய் அவர்களை ரொம்ப மதிக்கிற வகையில திரு அமித்ஷா இருந்தார். ரொம்ப அவரு இரும்பு மனிதருங்க, யாரை பார்த்தா அசரவே மாட்டாரு. ஆனா விஜய் கிட்ட ரொம்ப இணக்கமா இருந்தாரு. கவனிச்சிங்களா? அந்த சாப்பாட்டு சீனை பாருங்க, அந்த வீடியோவை. இதுக்கெல்லாம் காரணம் தேசிய அளவில் திரு விஜய் அவர்களுக்கு புகழ் உயர்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது தேசிய அளவில் திரு விஜய் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அவரே போய் உத்தரப்பிரதேச நிக்க போறாரா, மத்திய பிரதேச நிக்க போறாரா? இல்ல. ஆனா ஏதோ கொஞ்சம் அச்சா கர்றா இப்படி பேசுறாங்க. இவருடைய வீடியோ எல்லாம் டப்பாயி எல்லா ஹிந்தி மக்களுக்கும், ஹிந்தி பேசுற மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஹிந்தி பேசுற மக்கள் மட்டுமல்ல, குஜராத்தி, ராஜஸ்தானி எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்குங்க. இதுல ஒரு நேஷனலிஸ்ட் பிம்பமாக, தேசிய பிம்பமாக திரு விஜய் உருவாகிட்டு இருக்காரு. அதுல மறுக்க முடியாது. இது நீங்க வடநாடுகளில் இருக்கின்ற செய்தியாளர்கிட்ட நீங்க பேசினா தெரியும், அங்க இருக்கின்ற மக்கள்கிட்ட பேசினா தெரியும். இஸ் எமர்ஜிங் அஸ் அ நேஷனலிஸ்ட் லீடர். அவர் நேராக ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நிற்பார், அப்படி இல்லை. ஆனால் அதற்கான தகுதி கொண்டவராக மாறிக்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு 3 மாசம் ஆச்சு, 100 நாள் தான் ஆச்சுங்க. ஆனா அவர் பெரிய பிம்பம் மாறிட்டார். இது தமிழ்நாட்டை அவருக்கு மிகப்பெரிய கெத்த கொடுத்துருக்கு. கெத்தா இருக்கார் தமிழ்நாட்டுல. இது யாருக்கு கலக்கம் கொடுக்கணும்? எதிர்கட்சிகளுக்கு. எதிர்கட்சிகள்னா யாரு? திமுக, அதிமுக கரைஞ்சிட்டு இருக்கு. திமுக உருமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. பெருசுங்களுக்கு எல்லாம் டாட்டா கொடுத்துட்டு இருக்கு. ஐயா பூமர்களா வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயசு வரைக்கும் இடம் கொடுக்குது. ரிட்டையர் ஆக வேண்டிய வயசுங்க. இளைஞர்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க. இளைஞர்கள் என்று புதிதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க இன்னும் சோசியல் மீடியா பார்த்துட்டு, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க இல்லைங்க. அதை பார்த்தாலும் தனக்கென்று சுயமான அறிவு கொண்டவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். திமுக கொஞ்சம் மாறிட்டு இருக்குல்ல. அந்த ஒரு அதிரடி கொடுத்தது யாரு? தாவேகா தானே. கொடுக்காம இருந்திருந்தா 90 வயசுலயும் 30 வருஷம் மாவட்ட செயலாளர்களாக இருந்திருப்பாங்கல்ல. அந்த அதிரடி கொடுத்தது யாருங்க? தாவேகா. அந்த அளவுக்கான ஒரு அதிகாரம் மிக்க இளம் தலைவராக திரு விஜய் வந்து விட்டார். தமிழ்நாட்டுல முக்கியமான தலைவராக மாறிவிட்டார். அடுத்த பல ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத தலைவராக திரு விஜய் இருக்கிறார். இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. பல்வேறு விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து, ஊழல், மற்ற ஆட்சிகளுடைய ஊழல் மட்டும் கொண்டு வரது இல்லைங்க, மக்கள் கிட்ட பேசுகின்ற ஒரு அரசியல் தலைமையாக திரு விஜய் இருக்கிறார். பேச மாட்டேங்கிறாரு. நோ, மக்கள் அவர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை நடக்குது இல்ல, அவர் கொஞ்சம் பேசினாவே வைரல் ஆகுதுங்க. அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் அவர் சொல்லித்தான் பேசுறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருது. என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்கல, மக்கள்கிட்ட இது ஊழலற்ற ஆட்சிங்கிற பிம்பம் வந்துருச்சு. அப்படியே ஊழல் ஒழிச்சாச்சு, அப்படியே சுத்தமாயிருச்சு, இல்லவே இல்லைங்க. எத்தனை வருஷம் அழுக்குங்க. ஒரு 100 நாள்ல கழுவ முடியுமா? கழுவ அழுக்கு சேர்ந்துருது இல்ல. ஒரு மாபெரும் தலைவராக விஜய் மாறிக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக மாறிவிட்டார். அதனால அவர் பிரதமர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க பேசுறாங்க. காங்கிரஸ்காரங்க பொறுமையாவே பார்க்கலாம். அவர் ரொம்ப சேம் லீடர் திரு விஜய். தன்னை எப்படி உருமாறிக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சவர். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிம்பமாக மாறிவிட்டார் என்பதற்கான அத்தாட்சி தான் அவருடைய கட்சி தேர்ந்தவர்கள் அவரை பிரதமரால் ஆவதற்கு அளவுக்கான தகுதி வாய்ந்தது சொல்றது. இது எல்லாம் மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கிறதுக்காக. நன்றி, வணக்கம்.